ஊரை விட்டு வெளியே போடா நாய். நில்லுமாங்க, நீ எங்க போற? நில்லங்க. செம்பட்ட ஆச்சுங்க சாமி. கண்ணி கடியாத பொண்ணுங்க 2 பேர் தண்ணி கொண்டாங்க கண்ணு. தப்பு பண்ண பையன், இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட. இனிமேலாவது ஊருக்குள்ள வந்து இந்த ஜனங்களோட ஒழுக்கமா வாழ். போ, மண்ணை தொட்டு கும்பிட்டு உள்ள போ. டாக்டர் ஐயா, பொம்பளை பிள்ளைய பெத்த பையன் செத்து தொலைக்க போறான், கவனிச்சுக்கங்க. ஏண்டி ராசாத்தே, என்னடி அநியாயமா இருக்கு? பள்ளிக்கூடத்துல என்னமோ பெருசா சொல்லிக்கவே உங்க ஊர் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்ட ஊர்னு. சொன்னாலும் சொல்லாட்டியும் எங்க ஊர் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்ட ஊர் தான் பிள்ளை. அப்புறம் ஏன் புள்ள உங்க அப்பனை போட்டு அப்படி அடிச்சாக? எட்டூர் எல்லைக்குள்ள எங்கேயும் குடிக்கூடாதுன்ற ஊரு கட்டுப்பாட்டை மீறி 8ஆல போய் குடிச்சுட்டு வந்து இடுப்புல கட்டின வெட்டி அவுந்தது கூட தெரியாம ஊர் மத்தியில் நின்று சத்தம் போட்ட குத்தத்துக்கு தான் தண்டனை கொடுத்தாங்க. எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் நியாயம் நியாயம்தான், தர்மம் தர்மம் தான் பிள்ளை. தாயி, என் மகளுக்கு நல்ல வாக்கு சொல்லு தாயி. வேலப்பா, இது ஓன் பண்ணா? நல்லா தான் இருக்க. தலை நீட்டு. வெளியூர்ல இருந்து கூட்டியாந்திருக்கேன் தாயி. இந்த ஊர்ல இருக்கிறவங்க பட்டாதுன்னு வெளியூர்ல இருந்து வர கூட்டி வந்திருக்கியா? போ, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. போ. ஆண்டவரே, இதுக்கு என்னைக்கு நல்ல காலம் பிறக்க போகுதோ? கும்பிடுறேன் சாமி. நல்லா அத்தா, நான் வத்தல கொண்டுக்கு போறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? அப்ப பொரி உண்டி கள்ள முட்டாய் வாங்கிட்டு வா. சரி, வேற என்ன வேணும்? நான் சின்ன புள்ளல, நான் பச்சை புள்ளல, நான் பாவம் இல்ல. தாத்தா சீக்கிரம் வந்துடணுமா? சீக்கிரம் வந்துடுறேன். என்னப்பா, 2 வீடும் ஒரே மாதிரியா இருக்கு? அது பெரிய ஒரு வீடு, இது சின்ன ஒரு வீடு. இவங்கதான் ஊருக்கு பெரிய தனக்காரவங்க. ஆமா, அந்த பெரியவர் எதுக்கு அந்த புள்ளைய பார்த்து இதுக்கு எப்போ ஒரு நல்ல காலம் வருமோன்னு சொன்னாரு? அதை ஏமா கேக்குற? அந்த சின்ன பொண்ணு அவரோட மக புள்ள பேத்தி. அதுக்கு 5 வயசுலயே காமாட்சி அம்மன் கோயில்ல கல்யாணம் பண்ணாங்க. அது நேரம் கல்யாணம் ஆன அன்னைக்கே அந்த பையனும் இறந்து போயிட்டான். அப்படின்னா அந்த புள்ள விதவையாச்சே, அதுக்கிட்ட ஏன் போய் மந்திக்கிறாங்க? ஊர்ல எல்லா புள்ளையும் தலைவழியா பிறந்ததுன்னா அது ஒண்ணுதான் கால் வழியா பிறந்தது. அதனால அதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதா எல்லாரும் நம்புறாங்க. குடும்பத்தையே தண்ணியில பறி கொடுத்துட்டு குமரி போன அந்த பெரியவர் இன்னைக்கும் உயிரோட இருக்காருன்னா அது அந்த பேத்திக்காகத்தான். அடி அளவே சரக்கு ஏன் அங்கன கொஞ்சம் இறக்கு, தின்ன பெட்டி சரக்கு ஏன் தின்ன மேல இறக்கு, மேட்டு பெட்டி சரக்கு ஏன் வீட்டுல கொண்டு வந்து இறக்கு. அடி ஆத்தி, என் புள்ள வரதுக்கு முன்னால ஆத்தாளுக்கு எம்புட்டு வாந்தினியா கொடுத்தாங்க. காலெல்லாம் வலிக்குதுப்பா. வந்துருச்சு தாயி வீடு. ஏப்பா, இதான் நம்ம வீடு? அப்பதான் வீடெல்லாம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. தாயி, உனக்கு எல்லா வசதியும் பண்ணி தரேன். வந்துட்டியா தாத்தா? நல்லா இருக்கியா? கொஞ்சம் பொறு. நான் எங்க உன்னைய பெத்த, நீதானே என்னைய பெத்த. அது என்ன மோடி, எங்க ஆத்தா கூட இப்படித்தான் காட்டி பிடிச்சு ஆளுவா. என்ன பெத்த ஆத்தா, இது என்னடி இது? கழுத்தி மீன் மாதிரி கொழுத்து போய் வருவான்னு நினைச்சேன். இப்படி கருவாடு மாதிரி காஞ்சு போய் வந்திருக்கியே. வா வா உட்காரு. உங்க அப்பத்தா என்ன சோறுகரு போட்டாளா? அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கூட கொடுக்காதவளாச்சே. அவ எங்க அம்புட்டு பாகமானமா ஆக்கி போட்டிருக்க போறா? இவங்க ஆத்தா பெரிய சீமை பொறப்பு. மாப்பிள்ளையா மறுவீடு வந்தவனுக்கு மாத்து வெட்டி எடுத்து கொடுக்காதவ தானே உங்க ஆத்தா. ஏயா, எங்க ஆத்தால மாத்து வெட்டி எடுத்து கொடுக்காதவ?
உன் நெஞ்சில கை வச்சு சொல்லியா எங்க அக்காளுக்காவது சீரா 2 கழுதையா தான் கொடுத்தா ஆனா எனக்கு 4 கழுதை நல்ல பொலிகால மாதிரி 4 கழுதை கொடுத்து விட்டாயா அதெல்லாம் நினைப்புல வருமா அவனுக்கு ஏன் பேச மாட்டேன் பகுமானமா படுத்து எந்திரிக்க நார்ல பின்ன கைத்து கட்டில் வேற கேட்டுக்கடியுமா அவளே மகளே இதையும் நல்லா கேட்டுக்க அவங்க ஆத்தா என்னவோ 4 கழுதை பத்தி விட்டது வார்த்தை வந்தேன் அதுல 2 நொண்டி கழுதை அத வச்சு தீனி போட மாட்டாம அவங்க ஆத்தா இங்க பத்தி விட்டா இவன் என்னமோ பெருசா பேசுறா பேச்சு ஊராயா இது என்ன ஊரியா இது ஐயா வாங்க உட்காருங்க மைசூர் பாக்கு இருக்கு பாம்பே அல்வா இருக்கு பால் பன் இருக்கு சுருக்கமா சொல்ல போனா ஒரு இந்தியாவே நம்ம கடைக்குள்ள இருக்கு ஐயா என்ன சாப்பிடுறீங்க சாப்பிடுற மாதிரியா இருக்கு வர்ற வழியிலே நம்ம கடை பத்தி எவனும் சொல்லிட்டானோ எப்படி இந்த ஊர்ல வாழ்றீங்க இல்ல எப்படி இந்த ஊர்ல வாழ்றீங்கன்னு கேக்குறேன் எப்படியோ வாழ்றங்க ஐயா ஊருக்கு புதுசு போல் இருக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா தெற்கு திரு ராமசாமி வீட்டுல சம்பந்தம் பண்ணலாம்னு வந்தேன் பண்ணுங்க நானா வேண்டாங்கிறேன் லட்சணமான பொண்ணு ஒழுக்கமான பொண்ணு நகை நட்டெல்லாம் நிறைய போடுவாங்க என்ன பிரயோஜனம் ஊரு சரியில்லையே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சாராய கடை இல்லாத ஊருன்னு சாராய கடை இல்லாத ஊர்ல சம்பந்தம் பண்ணி என்னையா பிரயோஜனம் அம்மா நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன் தாய் அப்பனு கொஞ்சம் வேலை இருக்கு போற வழியில சின்ன ஒரு வீட்லயும் இது அதுக்கு எழுத்த வீட்லயும் கொடுத்துட்டு போ தாய் அப்பதான் வீட்டுல இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்லாது இந்த ஊர்லயும் கூட படிக்கிற பசங்க இருக்காங்கல்ல வெறுங்கழுதுக்கு வீராப்பு வெத்தல கட்டுக்கு மாறாப்பு அடி செருப்பால படிக்கிறீங்க பகுமானம் அடி எடுத்து போடி எதுக்கு புள்ளை அப்படி வைரவ அடியே போற வேகத்துல முன் வாசல் பக்கமா போயிடாத பெரியவங்க வீடு பின் பக்கமா போ ஏய் சத்த நெல்லு ஆத்தா தானே வேற யார் வையுவா கோச்சுக்காத என் பிள்ளைக்கு காத்து கருப்பு பட்டுற போது போயிட்டு வா அம்மா சயின்ஸ் புஸ்தகம் 10 ரூபாய் விஞ்ஞான புஸ்தகம் 10 ரூபாய் மேத்தமெட்டிக்ஸ் புஸ்தகம் 10 ரூபாய் கணக்கு புஸ்தகம் 10 ரூபாய் ஹிஸ்டரி புஸ்தகம் 10 ரூபாய் வரலாறு புஸ்தகம் 10 ரூபாய் இங்கிலீஷ் புஸ்தகம் 10 ரூபாய் ஆங்கில புஸ்தகம் 10 ரூபாய் மொத்தமே 80 ரூபாய் தான் ஆச்சு இந்த மாசம் 3 தடவை தானே கேட்டிருக்கேன் இது கூட கொடுக்கூடாதா அந்த புத்தகம் வாங்க போறேன் இந்த புத்தகம் வாங்க போறேன்னு நீ வாங்கின காசெல்லாம் 2 சாக்கு மூட்டை நிறைஞ்சிருக்கும் ஒரு மரக்காப்பட்டி அளவு கூட புத்தகத்தை கண்ணுல காட்டலையாடா நீ என்ன மாதிரி ஃபூலிஷ்தனமா பேசுறீங்க மகனே அந்த வார்த்தை இன்னொரு தடவை சொல்லு ஃபூலிஷ் ஏண்டா நான் இம்புட்டு செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன் என்ன ஒரு தடவையாவது அப்படி பெருமையா கூப்பிட்டு இருக்கிறியா உன் ஆத்தாளையவே கூப்பிடுறிய பாத்தியாடி உன் வம்சத்துல யாராவது இந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசி இருக்கிறாங்களா மகனே நீ பேசுற அந்த வார்த்தைக்கு ₹1,00,000 கொடுக்கலாட்டா நான் தேனிக்கு போறேன் உனக்கு என்ன வேணும் கேளு வாங்கிட்டு வரேன் சரி நாகர் கடையில கோழி குருமாவும் பரோட்டா வாங்கிட்டு வா கவலையே படாத வாங்கோழி தொடையே வாங்கிட்டு வரேன் முதல்ல வாந்தோடைய பத்திரமா பாத்துக்கோ அம்மா ஏகாலி வீட்டு புள்ள துணி கொண்டு வந்திருக்கேன் வேலைப்பம்மவளா உங்க அப்பா ஊர்ல இருந்து கூட்டாந்துட்டானா டேய் துணி எல்லாம் எண்ணி பார்த்து வாங்கடா அப்பா என்ன போய் சொன்னாலும் ஒரு பைசா கூட பெற மாட்டேங்குதே துணி கொண்டு வந்திருக்கேன் ஏய் என்ன பிள்ளை நீங்க தப்பு கொண்டுல இருந்து எங்க அப்பா கூட்டி வந்துருச்சு இனிமே இந்த ஊர் தான் அது இல்ல பிள்ளை நீ எப்ப இங்க வந்த வரலாறு புஸ்தகம் ஹிஸ்டரி புஸ்தகம்னு ரீல் ஊட்டியே அப்பவே வந்துட்டேன் சும்மா சொல்லக்கூடாது படிப்புல முன்ன பின்ன இருந்தாலும் ரீலு நல்லாவே விடுற அதை விடுப்புல கடைக்கு போய் ஒரு பாக்கெட் கத்திரி சிகரெட் வாங்கிட்டு வா கத்திரி சிகரெட்டா அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு ஏய் நில்லுடு வேலை போட்டு பிள்ளை இதெல்லாம் செய்யக்கூடாதா பெருசா அழுட்டவ இந்த பாரு அடிய புடிய போட்டு பேசுனேன் நானும் வாடா போடான்னு பேசுறேன் நீயும் +2 படிக்கிற நானும் +2 படிக்கிறேன் நான் உனக்கு குறைஞ்சவ இல்லாம வேலை பிள்ளைக்கு கொழுப்பேறி போச்சா ஆமா உங்க வீட்ல ஆக்கி ஆக்கி கொட்டினா ஹேது துண்டு கொழுப்பேறி போச்சு மூஞ்சே பாரு முண்டை கிண்டரு திட்டின மரியாதை கெட்டுரும் பள்ளிக்கூடம் தானே போறேன் போற வழியில காமிச்சுக்கிறேன் வந்து கெளிப்ப ஏண்டா எடுவட்ட பையல சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா கொழுப்பேறி போச்சு நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பொறுக்கலையா என்ன அக்கா தங்கச்சி கூடவா கண்ணை கப்ப கலங்க எங்க அப்பா பெரிய தப்பு பண்ணி விட்டாரு என்ன மட்டும் தான் பெத்தாரு கூட அக்கா தங்கச்சி யாரும் பெரியலையா நான் என்ன பண்றது ஏடா உனக்கு மானம் ரோசம் சூடு சொரணை பித்து வேற எதுவுமே இல்லையா அப்படியே எங்ககிட்ட எதுவும் இல்லமா உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்ல நாங்களும் கேட்டுக்கிறோம் என்னங்கடா ஐயோ ஏய் இல்ல ஏய் வாங்கடா